ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாதம் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கூடயே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நெய் போடுறதுனாலும் போடலாம். நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் பட்டை, 3 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே நம்ம இப்போது 2 பச்சை மிளகாவை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கிறேன் நான். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா வந்து ஆப்ஷனல் தான். புதினா போட்டால் நல்ல மணமாக இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். தக்காளி சாதத்துக்கு போட தேவையில்லை. அதனால் விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். புதினா இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதை நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் தக்காளி சாதம்ன்றதுனால தக்காளி நிறைய எடுத்திருக்கேன். தயிர் சேர்க்க போதில்லை நான். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எல்லாம் வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 ஹவர் வந்து ஊறிட்டு இருக்குது. அதனால் ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போது 2.5 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இந்த குக்கரில் வைக்கிறதுனால நான் கம்மியாக வைக்கிறேன். நீங்கள் அப்படியே எதனா பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தால் 3 டம்ளர் தண்ணியே ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி உப்பு எதுவும் சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெய்லாம் மேலே மிதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போது மூடி வச்சுட்டு ஒரு விசில் வைக்கணும். இப்போ விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் அடங்கட்டும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறக்கலாம். ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போது திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல மணம் வருது குக்கர்லேருந்து.
ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், தனித்தனியாக இருக்குது அரிசி. இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டிலேயே வளர்ந்த கொத்தமல்லி, அது போட்டால் இன்னும் மணமாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கலர்ஸ்லாம் அடியிலேருந்து எடுத்து மேலே போடுற மாதிரி பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.